ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இது சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்க சர்மிளா. இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இது சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்க சர்மிளா. இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களோட டவுட்ஸை தான் நான் கிளியர் பண்ண போறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீஷோ கிரியேட்டர் கிளப் பத்தி நம்ம போட்டு இந்த வீடியோ கீழே நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. சோ நான் வந்து கமெண்ட்லயே ரீப்ளை பண்ணேன். நிறைய பேருக்கு வந்து அது புரியாம இருக்கும். அதனால இந்த வீடியோல வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ வாங்க இப்ப ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மீஷோ கிரியேட்டர் கிளப் பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆல்ரெடி. சோ அதுல வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோஸ்க்கு. அதுவும் இல்லாம 10K சம்திங் வந்து வியூஸ் போயிருந்துச்சு. நிறைய பேர் அதுக்கு கீழே டவுட்ஸுமே நிறைய கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீப்ளே தான் இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் இன்னும் டவுட்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கீங்க மீஷோ கிரியேட்டர் கிளப் பத்தி. சோ நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்குமே நான் இப்ப ஆன்சர் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணலாமா, அடிக்கடி ரிட்டர்ன் போட்டா ப்ராப்ளம் வருமான்னு கேட்டிருக்கீங்க. சோ ப்ராடக்ட வாங்கி நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி மீஷோ கிரியேட்டர் கிளப்ல வந்து இருக்கிறவங்க எப்பனாலும் நீங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சோ நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒயிட் கார்ட்ஸ் லிஸ்ட்ல வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ப்ராடக்ட்னாலும் ஆர்டர் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதே இது நீங்க நார்மல் அக்கௌண்டா யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அடிக்கடி ரிட்டர்ன் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது பிளாக் ஆயிரும். இப்போதான் நம்ம வந்து மீஷோ கிரியேட்டர் கிளப்ல தானே இருக்கோம். சோ அதனால நமக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் அடிக்கடி போடுறதுல எந்த ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட் வந்து மீஷோல அஃபிலியேட்னு போடல, ப்ராடக்ட்ல அஃபிலியேட்னு போடலன்னு சொல்லியிருக்கீங்க. சோ மீஷோ ஆப் ஓபன் பண்ணச்சுல கீழே பாத்தீங்கன்னா அஃபிலியேட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்க ஆர்டர் பண்ணி ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் அதிகமா கிடைக்கும். அஃபிலியேட்னு மென்ஷன் பண்ணி அதுல வந்து 10% கமிஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் வந்து இது. சோ அடுத்த கொஸ்டின் வந்து ப்ராடக்ட்ல அஃபிலியேட்னு போடலன்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீஷோ ஆப்பை நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமே அதுல வந்து ப்ராடக்ட்ல வந்து அஃபிலியேட்னு போட்டு இத்தனை பர்சன்டேஜ் 10% 5% கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்ணி ரிவ்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே கமிஷன் வந்து கிடைச்சிடும். இதே இது அந்த மாதிரி போடாத ப்ராடக்ட்னா உங்களுக்கு அவ்வளவா கமிஷன் கிடைக்காது. சோ அதனால நீங்க அஃபிலியேட்னு மென்ஷன் பண்ணிருக்கிற ப்ராடக்டா நீங்க வந்து ஆர்டர் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் ஷோ பண்ணாம வாய்ஸ் ஓவர் மட்டும் போட்டு வீடியோ போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. சோ மோஸ்டா பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ற மாதிரி வீடியோ போடலாம். ஷார்ட்ஸ்ல வந்து ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ற மாதிரி நீங்க வீடியோ போடலாம். ஆனா உங்களோட ஃபேஸை காமிச்சு நீங்க ட்ரெஸ்ஸை வேர் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய வியூஸ் வரும், நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும், இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு கிளாரிஃபை கிடைக்கும்ல. சோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணதும் ரிட்டர்ன் பண்ணலாமா, அதை ரிட்டர்ன் பண்ணலாம் நான் சொல்லியாச்சு. போட்டோ மட்டும் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா, நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேக்குறீங்க. நீங்க வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாம சும்மா மீஷோல இருந்து அதே மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் எடிட் பண்ணி நீங்க வீடியோ போடலாமான்னு கேக்கீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. அந்த மாதிரி யூடியூப்ல போட்டாலும் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். சோ அதனால அந்த மாதிரிலாம் போடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து மீஷோ கிரியேட்டர் கிளப் வந்து எனக்கு ஓபன் ஆகலன்னு சொல்றீங்க. ஓபன் ஆகாதவங்க குரோம்ல போயிட்டு லாகின் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஓபன் ஆகும். அது இல்லாம நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து குரோம்லயுமே லாகின் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டான யூசர் நேமும் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாகின் ஆயிரும். சோ அது வந்து நீங்க குரோம்ல வந்து செக் பண்ணி பாருங்க. மீஷோல லிங்க் பண்ணிருக்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல தான் ரீல் போஸ்ட் பண்ணுமா, அதுதானே நமக்கு மெயினான விஷயமே. அதுதான் மீஷோ ஆப்ல எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அக்கௌண்ட்ல தான் நம்ம ரிவ்யூ எடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதுல இருந்து தானே நம்ம மீஷோல வந்து அது கனெக்ட் பண்ணுவோம்ல. சோ அதனால இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த அக்கௌண்ட மீஷோல வந்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்ல தான் ரிவ்யூ வீடியோ போடணும். அப்புறம் நிறைய பேர் கிரியேட்டர் கிளப் வரலன்னு சொல்லிருக்கீங்க. வராதவங்க குரோம்ல கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க.
நிறைய பேர் குரோம்ல மட்டுமே லாகின் பண்ணா போதுமானு கேக்குறீங்க. குரோம்ல நீங்க லாகின் பண்ணிட்டு மீஷோ ஆப்ல போயிட்டு நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து அதுல கனெக்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ரீகனெக்டட் வந்துட்டே இருக்கு, எனக்கு வீடியோ போட்டாதான் கனெக்ட் ஆகுமான்னு கேக்கீங்க. நீங்க வந்து ஸ்டார்டிங்ல உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆட் ஆயிரும். மீஷோல ஆட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆட் பண்ணும்போதுலயே நீங்க வீடியோ வந்து கனெக்ட் பண்ணணும். நான் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, அதுல வந்து நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுல நீங்க ஸ்டார்டிங்லயே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதை லிங்க் பண்ணும் போதே ஒரு வீடியோ வந்து நீங்க அதுல அப்லோட் பண்ணணும். அதுவும் நீங்க மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ற வீடியோவா இருக்கணும். அப்பனா நீங்க முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணி வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மீஷோ அக்கௌண்ட்ல வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் லிங்க் வந்து ஆட் ஆகல அப்படிலாம் சொல்றீங்க. அது வந்து நீங்க கரெக்டா பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு 2 hours 3 hours இல்லாட்டி ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட நீங்க ஆட் பண்ணி பாத்துக்கலாம். நிறைய பேருக்கு நெட்வொர்க் இஷ்யூ கூட இருக்கலாம்ல, சோ அதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஷார்ட்ஸ்ல பண்ண முடியாதான் கேக்கீங்க. ஷார்ட்ஸ்ல தான் மோஸ்டா எல்லாருமே ரிவ்யூ பண்றாங்க. சோ அதனால ஷார்ட்ஸ் வீடியோல பண்ணலாம். ஷார்ட்ஸ்ல தான் நம்ம வந்து ப்ராடக்ட ரிவ்யூ பண்ணி போடுறோம். ஏன்னா அதுதானே நம்ம மீஷோல ஆட் பண்ண முடியும். சோ அதனால வேற போன்ல இருந்து ஆர்டர் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட வந்து நம்ம லிங்க்ல வந்து போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க, இது வேற ஒரு போன்ல வந்து, அதாவது வேற ஒரு இதுல இருந்து ஆர்டர் பண்ணிட்டு என்னோட போன்ல தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, சோ அதுல நான் லிங்க் பண்ணி இது பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். பட் எந்த மீஷோல எந்த பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்குதான் நமக்கு வந்து ரிட்டர்ன் அமௌண்ட் வரும். சோ அதை நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட கமிஷன் அமௌண்ட்டும் அதுக்குதான் வரும். ஆனா நீங்க அக்கௌண்ட் உங்களோட போன்ல இருக்குது அது ப்ராப்ளம் கிடையாது. அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்க ஆட் பண்ணி வச்சிட்டீங்களா, எந்த போன்ல இருந்து ஆர்டர் பண்ணா என்ன. சோ ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதை நீங்க மீஷோல கனெக்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்டோட லிங்க் எப்படி எடுக்கிறதுன்னு கேக்குறீங்க நிறைய பேரு. ப்ராடக்டோட லிங்க் எப்படி எடுக்கணும்னா, நீங்க மீஷோல ஆர்டர் பண்ணச்சுல அந்த ப்ராடக்ட் பக்கத்துலயே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, சோ அதுல போயிட்டு நீங்க ஷேர் பண்ணி லிங்க் எடுத்துக்கலாம். அப்படின்னா காப்பி பண்ற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க லிங்க் எடுத்துக்கலாம். நிறைய பேர் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ற ப்ராடக்டோட அமௌண்ட் நம்ம தான் கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டீங்க. நம்ம தான் கொடுத்து வாங்கணும். சோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்றோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் கொடுத்து அந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணி நீங்க வீடியோ போட்டுட்டு அந்த ப்ராடக்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க போடுற அந்த வீடியோல எத்தனை பேர் லிங்க்னு கமெண்ட் பண்ணி அந்த லிங்க் மூலமா அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்களோ அந்த கமிஷன் உங்களோட பேங்க் அந்த மீஷோ ஆப்ல வந்து அதுல ஆட் ஆயிட்டே இருக்கும். மொத்தமா நீங்க அதுல எவ்வளவு ஆட் ஆயிருக்கு, எவ்வளவு பேர் லிங்க் பண்ணி பாத்துருக்காங்க, கிளிக் பண்ணி பாத்துருக்காங்க எல்லாமே காட்டும். சோ அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீடைல்ஸ்க்கு வந்து கமிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீகனெக்ட் நிறைய பேர் காமிக்க சொல்றீங்க. அவங்க வந்து நெட்வொர்க் இஷ்யூவா கூட இருக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மணி எப்படி டிரான்ஸ்பர் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேரு. சோ ஆல்ரெடி நீங்க மீஷோல உங்களோட யூபிஐ கொடுத்து வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்து வச்சிருப்பீங்களா, சோ அதுக்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துரும். அப்படி இல்லைன்னா நான் வந்து எப்படி அதை மணி வந்து டிரான்ஸ்பர் பண்றதுன்னு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங் வீடியோல வந்து எப்படி ப்ராடக்டோட லிங்க் கொடுக்கறதுன்னு கேக்கீங்க. சோ லாங் வீடியோல வந்து நீங்க ப்ராடக்டோட கோடு நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். நீங்க மீஷோலயே பாப்பீங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு கோட் நம்பர் இருக்கும். சோ அந்த கோட் நம்பர் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஒன் டைம் லாகின் பண்ணிட்டா வந்து அக்கௌண்ட டெலிட் பண்ண முடியாது. சோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஒரு டைம் நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் டெலிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பேங்க் டீடைல்ஸ் வந்து எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணணும். நிறைய பேர் பேங்க் டீடைல்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்றது. சோ பேங்க் டீடைல்ஸ் வந்து நீ இதுக்கு முன்னாடி மீஷோல கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர், அப்புறம் உங்களோட நேம் அப்படியே பேங்க்ல எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படியே முடியல, எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆகவே மாட்டேங்கி எரர்னு வருதுன்னா யூபிஐ யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஜிபே இருக்கும்ல, உங்களோட யூபிஐ ஐடி நம்பர் கொடுத்து நீங்க வந்து அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ டிஎம் வந்து நிறைய பேர் வரலன்னு சொல்றீங்க. ஆட்டோ டிஎம் வந்து ஈஸியா நம்ம வந்து எனபிள் பண்ணிடலாம். அது எப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருக்கேன்.
அந்த வீடியோல லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ஃபாலோவர்ஸ் அதிகமா இருந்தாதான் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேக்கீங்க. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் பாத்தீங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கும் போதுதான் இந்த மீஷோ கிரியேட்டர் கிளப்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன். சோ அதனால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த நம்ம போடுற வீடியோக்கு கீழே எத்தனை பேர் லிங்க்னு கமெண்ட் பண்ணி அந்த லிங்க் மூலமா பர்ச்சேஸ் பண்றாங்களோ அந்த கமிஷன் தான் நமக்கு கிடைக்கும். சோ அதனால ப்ராப்ளம் இல்லை. லிங்க் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் கமிஷன் வருமா, இல்லாட்டி வீடியோ போட்டாலே கமிஷன் வருமானு கேட்டீங்க. சோ நம்ம போடுற வீடியோல லிங்க்னு கமெண்ட் பண்ணி அந்த லிங்க் மூலமா எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அந்த கமிஷன் தான் நமக்கு கிடைக்கும். வீடியோ போட்டா கமிஷன் கிடைக்காது. வீடியோ போட்டாலே கமிஷன் கிடைக்குமானா கிடைக்காது. எத்தனை பேர் நம்ம லிங்க் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறாங்களோ சோ அந்த இதுக்கு ஏத்தாப்புல கமிஷன் நமக்கு கிடைக்கும். ரிவ்யூ பண்ற ப்ராடக்ட் நம்ம ஓன் மணில தான் வாங்கணுமான்னு கேட்டீங்க. ஆமாங்க, நம்ம மணில தான் வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு அதை நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிவ்யூ பண்ணிட்டு ப்ராடக்ட் வச்சுக்கலாமா, ரிட்டர்ன் பண்ணிக்கலாமா, அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. சோ நீங்க உங்களோட ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்ல நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நான் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு ட்ரெஸ்ல ஏதாவது டேமேஜா இருக்கட்டும், எது சைஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தா நான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நைட்டே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிருது மீஷோல. சோ அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சோ நிறைய பேர் வந்து டான்ஸ் வீடியோ மூலமா ப்ரொமோட் பண்ணலாமா கேட்கீங்க. டான்ஸ் வீடியோ மூலமா ப்ரொமோட் பண்ணலாம். பட் அந்த ட்ரெஸ் நீங்க வேர் பண்ணிட்டு சோ ஒரு டான்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து லிங்க் வேணா கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடலாம். ஏன்னா நம்ம அப்படி சொன்னா மட்டும்தான் நிறைய பேருக்கு புரியும். நார்மலா நம்ம மீஷோ ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம இதே வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, இந்த ட்ரெஸ் வேணும்னா நீங்க லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டைரக்டா உங்களோட டிஎம்க்கு லிங்க் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து புரியும். சோ அதனால அந்த மாதிரி நம்ம சொன்னாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் கனெக்ட் ஆகுமான்னு கேக்கீங்க. ஆனா நிறைய பேர் இப்போ வந்து புது அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அஃபிலியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணியா அஃபிலியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கச்சுல நான் வந்து ஆட் பண்ணேன். சோ இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து அந்த வீடியோல எத்தனை பேர் லிங்க்னு கமெண்ட் பண்றாங்க, அந்த லிங்க் மூலமா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாங்க, அதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான விஷயமே இதுல. சோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு மீஷோ கிரியேட்டர் கிளப்பை பத்தி, இல்லாட்டி மீஷோ ஆப்பை பத்தி, வேற ஏதாச்சும் மீஷோல வந்து பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கறது, யூபிஐ டீடைல்ஸ் கொடுக்கறது, வேற என்ன மீஷோ ரிலேட்டடா உங்களுக்கு டவுட் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். உங்களோட கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரிலாம் வீடியோ வந்து நீங்க எதிர்பார்க்கீங்க, என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். சோ அதனால கண்டிப்பா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம்.